பிள்ளைல இங்கே வாங்க, நல்லா கேட்டுக்கிடுங்க. முக்கியமான விஷயம். போன சனிக்கிழமை ஆகஸ்ட் 2ஆம் தேதி நம்ம எங்க இருந்தோம்? தென்காசியில தியானத்துக்கு போயிருந்தோம். எப்போ திரும்பி வந்தோம்? மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை. எப்போ? சாயங்காலம். சரி, தியானம் எங்க நடந்தது? தென்காசியில. தென்காசியில எங்க? பத்ரகாளியம்மன் கோயில்ல. எதுக்கு இதெல்லாம் கேக்கிய? அப்ப போலீஸ் வருமா? கண்டிப்பா வரும். ஆனா எப்ப வரும் தான் சொல்ல முடியாது. எவ்வளவுக்கு எவ்வளவு லேட்டா வருதோ அவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது. அந்த பயலுக்கு என்னாச்சுன்னு இப்பவும் உங்களுக்கு தெரியாது, எந்த ஆதாரமும் இல்லை. ஆனா அந்த ஆதாரத்தை நம்ம கிட்ட இருந்து கறக்க பாப்பான்னுவா. இந்த சினிமால எல்லாம் வரும்ல, அது மாதிரி தான். பயங்காட்டுவான்வா, நயமா பேசுவான்வா, போட்டு குழப்பி அடிப்பான்வா, என்னையும் அம்மையும் அடிக்க கூட செய்வானுவா. ஆனா ஆதாரமே கிடைக்கலன்னு வச்சுக்கோ, அப்படியே வருவானுவா. ஆனா என்ன செஞ்சாலும் நம்ம எதையும் மாத்தி சொல்லக்கூடாது. என்ன நம்மளாமா? போலீஸ் உங்களை அடிப்பாங்களா? அதையா நினைச்சிட்டு இருக்க? இப்ப நீ தப்பு பண்ணா அம்மா ஒன்னு அடிப்பாள்ல, அந்த மாதிரிதான். எது இல்ல சொல்லு. பயமா இருக்கு. அப்பதான் இருக்கா, அப்புறம் என்ன பயம்? பயப்படணும். படுத்துங்க. ஏங்க, சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம இங்க இல்லைன்னு ஒரே அடியா சொல்லிட முடியுமா? கேபிள் ஆபீஸ்ல தெரியும், சுலைமான் பாய் ஹோட்டல்ல தெரியும், எல்லாரும் பார்த்திருப்பாங்கல்ல. கண்டிப்பா பார்த்திருப்பாங்க. அப்ப எப்படி போய் சொல்ல? ஒரு சின்ன விஷயத்தை நம்பித்தான் நாம யாருமே நமக்கு முக்கியமில்லாத விஷயத்தை தெளிவா ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. ஒரு குத்துமதிப்பா தான் ஞாபகம் இருக்கும். அவ்வளவுதான். பார்ப்போம். நமக்கு முன்னால 2 வழிதான் இருக்கு. ஒண்ணு எல்லா உண்மையும் சொல்லி சரண் நடத்துறது. என்ன 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 நடக்கும் தெரியுமா? நம்ம பிள்ளை பேப்பர் டிஃபின் போட்டு குடும்பமே நாசம். வேற வழி இல்லாட்டி என் கருமத்தை கொண்டு நீ பிள்ளைகளையும் ஜெயிலுக்கு போக விட்டுறவே மாட்டேன். அழக்கூடாது.